வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு கேபேஜ் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோஸில் நாம் பகோடா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ கோஸ் எடுத்திருக்கேன். அந்த கோஸை நான் ஷ்ரெட்டிங் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கோஸை திருவள்ளியோ இல்லை கத்திலியோ நீங்கள் ஷ்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நாம் என்ன பண்ணோன்னா, நல்ல ஒரு கொத்து கறிவேப்பிலையை போட்டுருங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் நாம் நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் பெப்பர், சால்ட் டு டேஸ்ட், 1 tablespoon காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 ஸ்பூன் இங், 1/4 ஸ்பூன் டர்மரிக். இதை நாம் அந்த கோஸ் இதில் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் காரத்துக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன், பெப்பர் சேர்த்துருக்கேன். கலருக்கு தான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை அது கூட போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா கொஞ்சம் அதை இதோட கேபேஜோடு சேர்த்து சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க, நான் கேபேஜ் பகோடாக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பேசன் ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதை நான் கோஸில் மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோஸில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், நாம் தண்ணி சேர்க்க வேண்டாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி சேர்த்துருக்கனால அந்த ஈரமே போதும். அப்படி இல்லை, அதில் ஈரம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் தெளிச்சுக்கோங்க. சில டைம் சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், இது ட்ரையாக இருக்குது. சம்டைம்ஸ் அப்படியே வாட்டரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது. இந்த இதில் நாம் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அது கூட இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சால்ட் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இதை அப்படியே எண்ணெய் காஞ்சதும் நாம் எண்ணெயில் இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க, இல்லைன்னா உள்ளே இருக்கிறது வேகாது. அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சு, இது அந்த எடுக்க வரல, உதிரியாக இருக்குன்னா நீங்கள் கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். வரலன்னா கூட கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி பெசரி வச்சுக்கிட்டேன். இதை நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஆயிலில் பகோடாவை உதிர்த்து போட்டிருக்கேன். இதை உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ண பிறகு, திருப்பி போட்ட பிறகு காட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், நாம் இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கேபேஜ் பகோடா ரெடி. செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
சாப்பிட்டு பாருங்கள்.